ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலைகளிலே இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிறவங்கள் யாவரையும் நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 84ஆம் சங்கீதம், உம்முடைய வீட்டிலே வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பெலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆமென். தேவனுடைய சமூகத்துக்கு இன்றைக்கு உபவாச நாளுக்கு வந்திருக்கிறவங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வீட்டிலே நாங்கள் வாசமாயிருக்கிறோம். நாங்கள் ஒரு பாடலை பாடி தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். பழைய பாடல், காலை தோறும் கர்த்தரே புது கிருபையை தினம் பொழிகின்றீரே என்ற பாடலை நாங்கள் பாடுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த உபவாச நாளில் ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு இருக்கிறபடி நாள் ஸ்தோத்திரம். உண்மையிலே பலன் கொள்கிற மனிதர்கள் பாக்கியவான்கள் அப்பா. உம்முடைய வீட்டிலே இருக்கிறவர்கள் எப்பொழுதும் துதித்து கொண்டிருப்பார்கள். ஆண்டவரே, உம்மை துதிக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தந்திருக்கிறவரே ஸ்தோத்திரம். துதிக்க ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். துதிப்பதற்கென்றே நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உபவாச நாளிலும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அனுதினமும் உம்முடைய பலத்தினால் நிரப்பி எங்களை வழி நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றி நன்றி நன்றி. காலை தோறும் கர்த்தரே புது கிருபையை தினம் பொழிகின்றீரே. காலை தோறும் கர்த்தரே புது கிருபையை தினம் பொழிகின்றீரே. காலை தோறும் கர்த்தரே என் தேவன் வல்லவரே, என் தேவன் நல்லவரே, என் தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே. உம் சமூகம் எனக்கு ஆனந்தமே, உம் சமூகம் எனக்கு ஆனந்தமே. காலை தோறும் கர்த்தரே ஒரு கிருபைகள் தினம் பொழிகின்றீரே. காலை தோறும் கர்த்தரே. காலை தோறும் அவருடைய கிருபைகள் எங்களுக்கு புதிதானவைகளா இருக்கிறபடினா நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய கிருபையை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் நாங்கள் ஆண்டவரே வாழ்கிறது வீணாக போய்விடும் ஆண்டவரே. நீங்க கிருபையும் சத்தியமும் நிறைந்தவரா இருக்கிறபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால் என் கிருபை ஆண்டவரே உங்களை விட்டு விலகாது என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு தத்தம் தந்து எங்களை பலப்படுத்தி வழி நடத்துகிறவரே ஸ்தோத்திரம். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூயாவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம்.
தேவன் அருளிய சொல்லி முடியா இவுக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைக்கு சோத்திரம் சோத்திரமே. எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்தவரே சோத்திரமே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். நேசரே என் மேலே என்றும் பிரியம் வைத்தீரே. அகலமாளம் என்ற அளவுமில்லா அன்பு காட்டினீரே. இரக்கத்திலே கிருபையிலே அனுதினமும் முடி சூட்டினீரே. இரக்கத்திலே கிருபையிலே அனுதினமும் முடி சூட்டினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே. சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் தழும்புகளா சுகப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் தழும்புகளா சுகப்படுத்தினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்களை இதுவரை நடத்தினது உம்முடைய கிருபை அப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பிப்பேன் என்று சொன்னவரே, கோவித்தாலும் ஆண்டவரை இரக்கத்தை காண்பிப்பேன் என்று சொன்னவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் நடு பகுதியில் ஆண்டவரை வந்து நின்று உபவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதுவரையும் பரிசுத்த ஆவியானவரே, பிதாவே, இயேசுவே எங்களை நடத்தினது உம்முடைய கிருபை அப்பா, கிருபை அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ கண்ணீர்கள் மத்தியிலும் என் ஆண்டவர் உயிருள்ளவராய் இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஒன்றைக்கு ஆண்டவரே, இந்த ஆமேன் வேதாகம பாடசாலையின் மூலமாக நாங்கள் உபவாசத்தோடு இருந்து உம்மை நோக்கி பார்க்கிறத நீங்க பார்க்கிறீங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
காரியத்தை கைகூடி பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை அப்பா. நீர் பெரியவர், பெரியவர், உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya பாடுவோம். எல்லாரும் நாங்கள் இருக்கிற வீடுகளில் இருந்து கரங்களை உயர்த்தி துதிக்கிற நேரத்துல தேவ பிரசன்னம் அந்த வீட்டுக்குள்ள கடந்து வரும். தேவ ஆளுகை கடந்து வரும். இந்த எங்களுடைய வேதாகம பாடசாலைக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இறங்கும். எல்லா நுகங்களும் முறைத்தெறியப்படும். இந்த காலை வேளையிலே நாங்கள் கரங்களை உயர்த்தி ஒரு விசை நாங்கள் பாடுவோம். Hallelujah. 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 அக்கிரமத்தின் கட்டுக்களை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணைகளை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குறதும் அல்லவோ உனக்கு இந்த உபவாசம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறபடினா இன்றைக்கு இருக்கிறதான இந்த உபவாச நாட்களிலே தேவனுடைய கிருபை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னம் நிறைந்து இறங்கி வருகிறது அந்த வீடுகளுக்குள்ள. தேவ கிருபைகள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ ஆளுகை ஆண்டவரே. நீங்க இல்லாம நாங்க ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. உம்முடைய கிருபை இறங்கி வருகிறதப்பா. தேவ பிரசன்னம், தேவ ஆளுகை இருக்கிற இடங்களில, ஒவ்வொருத்தரும் இருக்கிற இடங்களில உம்முடைய வானங்கள் திறக்கப்பட்டு தேவ கிருபை இறங்குற தயவுகளுக்காக உமக்கு நன்றி, நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் வந்திருந்தோம், நீங்கள் வராதிருந்தால் எங்களோட வாழ்க்கை வீணாக போய்விடும். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆளுகைக்குள்ள எல்லா தெய்வீக பிரசனம், தெய்வீக ஆளுகை இறங்கி வருகிற உம்முடைய தயவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு ஒருவருக்கே துதிகன மகிமையெல்லாம் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் யாவரும் கரங்களை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட் எல்லாருக்கும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாலை வேளையில நாங்கள் ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியில மகிமை அர்ப்பணி சபை, குளோரியல் மிஷனரி சர்ச் சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்கள் துலுஸ் பட்டணத்துல தலைமை சபையை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே அவரை தெரியும்.
இந்த தேசத்தில் நல்ல ஒரு சுவிசேஷகர், ஆண்டவர் எழுப்பின நல்ல ஒரு சுவிசேஷகர். அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் எங்கள் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் அவரை கொண்டு எங்கள் வாழ்க்கையில, எங்கள் மாணவர்கள் மத்தியில பேசுவாராக. நாங்கள் யாவரும் கரங்களை தட்டி நாங்கள் வெல்கம் பண்ணுவோம். பாஸ்டர், we welcome you. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Pastor. Shalom, shalom, சமாதானம். Thank you, Pastor. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Praise the Lord. உண்மையாகவே உங்களுடைய பேசுறது சந்தோஷம். விசேஷமா ஆமென் வேதாம கல்லூரிக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆசிரியருக்காக, பாசஜராசுக்காக, மாணவர்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். அவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. வருஷத்திலே இந்த ஒரு 21 நாள் வாசம் பண்ணி காலை ஜெபம் மாலை என்று ஜெபிக்கிறீர்கள். இந்த ஜெபமானது நிச்சயம் மாணவர்களுக்கு பிரயோசனமாகவும் கல்லூரிக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும். ஆண்டவர் சகலவற்றையும் செய்து முடிப்பாராக. அம்மே சொல்லமாக ஆமே மெக்க மாதிரி சிலர் 1 மணி தான் நான் சொல்லும் போது ஆமேன்னு சொன்னதான் கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த காலை வழியில. நல்லவர். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த ஆண்டு ஆமென் வேதாம கல்லூரியில் இந்த ஆண்டு சீசத்துவ ஆண்டு என்று பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ஒட்டி நீங்கள் அதை செயல்படுகிறீர்கள். அதுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். கிறிஸ்தவத்தின் மிக முக்கியமே சீசத்துவம் தான். சீசத்துவம் இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து நமக்கு குருவாக இருக்கிறார். அவரை பின்பற்றுகிறவர்கள் சீசர்கள். அவரிடத்தில் கற்றுக்கொண்டவர்கள் சீசர்கள். இயேசுவை போல் வாழுகிறவர்கள் சீசர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதுதான் இயேசு ஆணித்தரமாக இந்த உலகத்தில் இருக்கும் போது போதித்தார். அவர் சில நாட்களிலே எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கலாம். ஆனா 3.5 வருஷம் எடுத்தது நல்ல தலைமத்துவத்தை, நல்ல சீசத்துவத்தை உருவாக்க வேண்டும். ஆகதான் அவர் 3.5 வருஷம் பூமியில இருந்து அதிகமாக அவர் நேரம் எடுத்ததெல்லாம் தமது சீசரோடு கூட தான். அதான் பிதாவுடைய பெரிய திட்டமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் தேவனாய் இருந்தும் இந்த பூமியில அவர் மனுஷனாய் இருந்தார். 100க்கு 100 மனுஷனாக. அவர் மனுஷகுமாரனா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தார். பூமியில இருந்த நாட்கள்ல அவர் நேரிட்ட மிக முக்கியமானது சோதனை. அவருக்கு முதல் சோதனை, நேரிட்ட சோதனை பிசாசினால் வந்த சோதனை. அடுத்ததாக மத தலைவர்களால, ஜெப ஆலய தலைவர்களால, குடும்பத்தினால, உறவினர்களால, சூழ்நிலையினால அவருக்கு வந்த சோதனை. இயேசுக்கு வந்த சோதனையில அவர் உண்மையாகவே அவர் வாழ்க்கையிலே அந்த பிதாவுடைய சித்தத்தை பூரணமா நிறைவேற்றி முடித்தது என்றால் அதுல மிக முக்கியமான திறவுகோல் ஒன்று ஜெபம். அவர் மனுஷகுமாரனா இருந்து அவருடைய வாழ்க்கையில ஜெபம் தான் அன்றைக்கு பெரிய ஒரு வெற்றியை, பிதாவுடைய பூரண சித்தத்தை செய்து முடித்தது. ஆகவே இந்த வேளையிலும் சீசமாக இருக்க படிக்கிற நீங்க இந்த ஜெபத்தை குறித்து உங்களோட பேசலாம் இருக்கிறேன். ஜெபத்தை குறித்து பேச போனால் மணித்தியாலங்கள் மாதக்கணக்காக பேசலாம். உங்களுக்கு தெரியாத வசனங்களும் இல்லை. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துவதை ஜெபத்தை குறித்து ஜெபித்தவர்கள் எவ்வளவோ சாதனை படைத்திருக்கிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவருடைய வாழ்க்கையில சோதனையை சாதனையாக, மனுஷனுடைய சூழ்ச்சிகளை வெற்றியாக அவர் மாற்றியதற்கு மிக முக்கியமானது ஒன்று ஜெபம். வேதத்திலே ஜெபத்துக்கு ஒரு வெற்றி வேந்தனாக, ஜெபத்துக்கு முன்மாறி என்றால் இயேசு கிறிஸ்துவை தவிர யாருமே கிடையாது. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் என்னோட ஆமே சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். இப்போ ஒரு குறை வருது. பிரைஸ் தி தேவனே ஸ்தோத்திரம். ஆமென் பாஸ்டர், ஆமென். ஆமென். லூக்கா 5:16, லூக்கா 6:12 வசனங்கள் நீங்க வாட்சி பாருங்கள். லூக்கா 5:16, லூக்கா 6:12. அவர் வனாந்திரமான ஒரு இடத்திலே தனித்து போய் அவர் ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணும்படி அவர் முழுவதும் போய் அங்க ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும்படி அடுத்தது லூக்கா 6:12, அவர் தனித்து ஜெபம் பண்ணும்படி ஒரு மலை மேல் ஏறி முழுவதும் ஜெபம் பண்ணினார். அதிகமாக இயேசுடைய ஜெபம் பாத்தீங்கன்னா அவருடைய தனி ஜெபம் கூட அதிகமாக இரவு முழுக்க இருக்கும். முழுவதும் ஜெபம் பண்ணினார். பகலெல்லாம் ஊழியம். ஆகதான் அவரிடத்திலே
வேற அவரிடத்துல வேற ஒரு வந்து மாடல் வந்து கேட்கும்போது ஆண்டவர் பின்பற்ற வேணும் என்று கேட்கும்போது மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. குருவிகளுக்கு கூடுகளும் நரிகளுக்கு குழிகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க இடமில்லை. அதாவது என்ன, இரவெல்லாம் ஜெபம், பகலெல்லாம் ஊழியம். ஆகவே அவ்வளவாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய அந்த பகல் நேர ஊழியங்களையும் வெற்றியாக முடிப்பதற்கு அவருடைய ஜெபமே மிக 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 முக்கியமாக காணப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இயேசு இடத்திலே நாம் மடிவாக்க கற்றுக்கொள்ளலாம். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு மிக முக்கியமானது. இயேசு கிறிஸ்துவை அந்த சீசர்கள் பார்க்கிறார்கள் எல்லா விதத்திலே. ஏனென்றால் அவர் முதலாவது சொல்லும் முன்பாக அவருடைய வாழ்க்கையை படித்துக் கொள்றார்கள். இயேசு கிறிஸ்து எப்பவும் அவரிடத்திலே கற்றுக்கொள்ளணும் சொன்னார். என் நுகம் மெதுவாகவும் இலகுவாக இருக்கிறது, என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது இயேசு ஒன்று போதிக்க முன்பதாக இயேசு செயல்படுத்தினார். அதே போல ஒரு தலைவனுக்கு மிக முக்கியம், ஒரு சீசனுக்கு முக்கியமாக நீங்க மற்றவர்களை நடத்த முன்பதாக உங்களை இனங்கள் பின்பற்ற வேண்டும். உங்களை விசுவாசிகள் பின்பற்றுவோம். நீங்கள் எப்படி? முதலாவது நீங்கள் ஜெபிக்கிறவர்களா இருக்கிறீர்களா? நீங்கள் உண்மை உள்ளவர்களா இருக்கிறீர்களா? நீங்கள் கீழ்ப்படி உள்ளவர்களா இருக்கிறீர்களா? அதை இனங்கள் பார்ப்பார்கள். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் பூர்ணம் உள்ளவராக இருந்தார். அவர் பரிசுத்தத்திலாகவும் சரி, உண்மையிலும் சரி, எல்லாவற்றிலும். அதே போல அவர் ஜெபம் பண்ணுவதிலே அவர் உண்மையாகவே திட்டமுள்ளவராக அதில் அர்ப்பணித்தவராக காணப்பட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுதான் லூக்கா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசி பாருங்கள். லூக்கா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் முடித்த பின்பு, அழகா இருக்கு, அவர் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு, பாத்தீங்களா? ஜெபம் பண்ணி முடித்த பின்பு சீசர் கடத்துல இருக்கிறார்கள். அப்ப சீசனுக்கு ஒரு வாஞ்சை வந்து விட்டது. நாங்க பின்பற்றுகிற குருவே எப்ப பார்த்தாலும் ஜெபம் தான், எங்க போனாலும் கொடிகளும் ஜெபம் தான். இதுதான் நமக்கு வேற ஒன்றுமே இல்லை. கவனிங்க, எப்ப பார்த்தாலும் ஜெபம் தான். அவங்களுக்கு ஒரு வாஞ்சியை வந்துடுது. கவனிங்க. ஆகவே இந்த பூமியில நீங்க இயேசுவை பின்பற்றுகிற நீங்க உங்களோட லைஃப்ல அது பிரேயர் அதான் உங்களுக்கு இருக்கணும். இன்னைக்கு சில என்னுடைய 33 வருஷத்து அனுபவம் தெரியும். ஆரம்பங்கள் எல்லாம் சில பாருங்க சேர்ச்சின்னு மட்டும்தான் ஜெபிப்பாரு. ஈவன் மூப்பர்மார்கள் பேருக்கு தலைவர்களா இருப்பார்கள், ஜெப வாழ்க்கை இருக்காது. மற்ற நேரம் உலக வெட்டி பேச்சுகள் பேசி கொண்டிருப்பார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. அவர் எப்ப பார்த்தாலும் பிரேயர், ஜெபம் ஜெபம். அதை பார்த்த சீசர்கள் வாஞ்சியோடு கூட கேட்கிறார், ஆண்டவரே நாங்களும் ஜெபம் பண்ணும்படி எங்களுக்கு கற்றுத்தாரோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாங்களும் ஜெபம் பண்ணும்படி எங்களுக்கு கற்றுத்தாரோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி. தேவனுக்கு மகிமை உண்டு. அப்ப அவர்களுக்குள்ள ஒரு வாஞ்சை வந்துவிட சீசர்களுக்கு, நாங்களும் ஜெபிக்க வேண்டுமே. பிரைஸ் தி லார்ட். நாங்களும் வேற போல. ஆமா, இதுக்கு முதல் நாங்கள் ஒரு 5 நிமிடம் ஜெபம் பண்ணியிருப்போம். ஏதோ யோவான் ஸ்நானம் மாதிரி ஜெபம் பண்ணியிருப்போம். அதுக்கு முதல் யோவான் ஸ்நானம் பின்பற்றினவர் 1-2 பேர் சீசர். ஆகவே தாங்களும் வேற போல இரவெல்லாம் அப்படி ஜெபம் பண்ணுகிறாரு, எந்த நேரத்திலும் தனிமையை ஜெபிக்கிறாரு. ஆகவே அந்த ஜெப வாஞ்சை அந்த சீசர்களுக்குள்ளே வந்தது. வீடியோ வரையில வீடியோ வரையில ஹலோ சவுண்ட் வருதா? உங்களோட வீடியோ வரையில பாஸ். ஓகே 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 கத்தரிசம். ஆகவே அந்த வாஞ்சை அவர்களுக்குள்ள இருந்தது மிக முக்கியம். கவனிங்க, உங்களை ஜெபத்துக்கு மிக முக்கியம் உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை வர வேண்டும், ஒரு தாகம் இருக்க வேண்டும். அதான் மிக முக்கியம். ஆரம்ப நாட்கள்ல, வாலிப நாட்கள்ல, என்னுடைய வாழ்க்கையில 20வது வயது ரசிக்கப்பட்டேன். அந்த நாட்கள்ல எனக்கு ஒரு வாஞ்சை ஜெபம் தான். 92 பிரான்ஸுக்கு வந்துட்டேன். கவனிங்க, அந்த 3 மாதம் சபை இல்லாமல் இருந்தேன். சபையே இல்லை பெருசில. இன்றைக்கு எங்க பார்த்தாலும் சபை பிரான்ஸ்ல பெருசில. அப்ப அன்றைக்கு சபையே கிடையாது. ஆனா இருந்தது ஒரு அவிசுவாசிகளோட. ஆனா 3 மாதம் தேவனை விட்டு விலகாமல் பின்னாற்றம் போகாம இருப்பது காரணம் அன்றைக்கு அந்த ஜெப வாஞ்சி எனக்குள்ள இருந்தது. ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். ஜெபிக்கிற நண்பர்கள் வேணும் என்று அந்த 3 மாதம் பிறகு சபையை கண்டுபிடித்தேன். அது போற யாரெல்லாம் ஜெபிக்கக்கூடியவங்களா சபை இருக்கிற அவரோடு தான் நான் ஃப்ரெண்டா இருப்பேன். குறை பேசுவார்கள், மற்ற இதை அவர்கள் விட்டு பிரைஸ்லோடு மட்டும் சொல்லுவேன், அவளோட நான் ஐக்கியப்பட மாட்டேன். இன்றுக்கும் அப்படித்தான். எந்த ஊழியர்கள் நல்ல பிரிச்சுவலா இருப்பார்களோ, எந்த ஊழியர்கள் ஜெபிப்பார்கள், எந்த ஊழியர்கள் எழுப்பு தரிசனம் உள்ளவர்கள் இருப்பார்களோ அவரோட தான் நான் ஐக்கியப்படுவேன். மற்றொரு சமாதானமாக இருப்பேன். அது மிக முக்கியம். அது மிக முக்கியம் நம்முடைய
தலைவர்களுக்கு. ஆகவே சீசர்கள் அங்க ஜெபிக்க கற்று அந்த ஆண்டவர் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று கேட்டார். இயேசு கிறிஸ்து அவளுக்கு போதித்தார். அவங்களும் வேறு நாட்கள் அவர்கள் சிறந்த தலைவர்களாக, சிறந்த அப்போஸ்தலர்களாக, சிறந்த சுவிசேஷகர்களாக, சிறந்த மிஷனரிகளாக, போதர்களாக விளங்கினார்கள். ஆகவே ஜெபம் ஒரு சீசர்களுக்கு தலைவர்களுக்கு மிக முக்கியமானது. ஒரு வேரில்லாத மரம் செத்துவிடும். அதுவும் ஆழமான வேர் இல்லாவிட்டால் வெயில் காலத்தில் தீர்ந்துவிடும். ஒரு வேர் கட்டாயம் முக்கியம் ஒரு மரத்துக்கு. அதுவும் ஆழமான வேர் இருக்க வேண்டும். அதே போல ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு வேர் என்று சொன்னால் அது ஜெபம் முக்கியமாக இருக்க வேண்டும். வேர்ன்றது ஒரு அந்தரங்கமா இருக்கும். வேற யாரும் பார்த்திருப்போமா? மரங்கள்ல வெளியில தான் பார்ப்போம். கிளைகளை பார்த்து கனிகளை பார்த்து ஆச்சரியப்படும். யாரும் வேரை பார்த்திருப்போமா? ஆனா அந்த மரம் இவ்வளவு செழிப்பாக இவ்வளவு கிளைகளை விட்டு இவ்வளவு பலம் கொடுக்குதுன்னு சொன்னால் அவ்வளவு வேர், இவ்வளவு காற்றடித்தும் இவ்வளவு மழை அடித்தும் புயல் அடித்தும் அந்த மரம் விளைவில்லை. அது காரணம் அந்த வேருடைய ஆழம். எவ்வளவு வேர் ஆழமாய் போய்கொண்டே இருக்கிறதோ அவ்வளவு வெளியே செழித்திருக்கிறது. கவனிகள் கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த மறைவான காரியம்தான் வெளியரங்கமாக பலம் கொடுத்து கொண்டிருக்கிறது. நாம் எப்பொழுதும் வெளியரங்கத்தை தான் விரும்புகிறோம். பரிசேர் சதுசேர் மாதிரி வெளியரங்கமாக சந்தைகளிலும் தெருக்களில் நின்று ஜெபம் பண்ண. இன்னைக்கு அநேகர் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணுவாரு. சிலர் பார்த்தா ஏஞ்சல் மாதிரி அன்றைக்கு பயங்கரமா தான் ஜெப வீரமா இருப்பார். சில தலைவர்களை விட்டா பாசமார விட்டா ஆவியில போய் நிரம்பி வருவார். பார்த்து அவருடைய ஆழத்திலே தனி ஜெபமே இருக்காது. கவனித்தீங்களா? அப்ப இந்த வேர் என்பது ஒரு ஆழத்தில் இருக்கிற கூட நம்முடைய தனித்துவ ஜெபம் மிக முக்கியம். அதை தான் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். குழு ஜெபம் இருக்கிறது, குடும்பமா நாங்க ஜெபிக்கணும், தரவுகளாய் சேர்ந்து ஜெபிக்கணும், இதெல்லாம் முக்கியம் தான். அதை விட தலைவனுக்கு ஒரு சீசனுக்கு மிக 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 முக்கியம் தனி ஜெபம். தனி ஜெபம். அந்த தனி ஜெபத்திலே அஸ்திபாரமா போடுவானா அதுவும் ஆழமான ஒரு வேராக போய்கொண்டே இருக்கு. அன்றிலிருந்து இன்று வரையும் என்னுடைய ஜெப வாழ்க்கை இன்னும் மேன்மையாகி போய்கொண்டுதான் இருக்கிறது. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு புயல் வந்தது, எவ்வளவு சோதனைகள் வந்தது, இன்று வரைக்கும் நான் விலகாத காரணம் கர்த்தருடைய கிருபை. அந்த ஜெபம் எவ்வளவு ஏமாற்றங்கள் வந்தது. பிதாவோடு நமக்கு இருக்கிற தனித்த ஜெபம் அது யாருக்கும் தெரியாது. இப்ப சபையில ஜெபிப்பது எல்லாம் பாப்பார் கொள்வார்கள். ஒரு மனிதனுடைய அந்தரங்க ஜெபம் மிக 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 முக்கியம். நீங்கள் சீசர்களாக உருவாகி கொண்டிருக்கிறீர்கள், மாணவர்களாக இருக்கிறீர்கள். அதுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஐரோப்பா தேசத்தை அசைக்க வேணுமானால், இந்த ஐரோப்பா எழுப்புதலை கொண்டு வர வேணுமானால், இந்த சபைகளை கட்டி எழுப்பணுமானால் நீங்கள் அந்த ஆழமான ஜெபத்துக்குள்ள உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆழமான ஜெபத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தை தேசங்களில் வந்து எழுப்புதலுக்கு மிக மூல காரணமான பிதாக்கள் யாரு? ஜெபிக்கிறவர்கள். இன்னைக்கு விமர்சிக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எங்க விமர்சனம்? சபையிலும் விமர்சனம், குடும்பங்கள் விமர்சனம், தலைவர்கள் விமர்சனங்கள். விமர்சிக்கிறவர்களா ஒன்றுமே இல்லை. ஜெபிக்கிறவர்களால சாதனை படைக்க முடியும். சாதனை வீரர்களாய் மாறுவார்கள். எத்தனை என்னோட ஆமே சொல்றீங்க? ஆமே சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்க போதா? ஹல்லேலூயா. 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 மேல் விட்டு அதிகமா சத்தம் போடக்கூடாது, மெதுவா கொடுத்துக்கிறேன். என்னுடைய எல்லாத்தையும் அடக்கித்தான் உங்களோட கொடுத்து கொண்டிருக்கிறேன். காலை பொழுது தேவனுக்கு மகிமை. அது இந்த உலகத்திலே எழுப்புதலை கொண்டு வந்த ஒவ்வொரு வீரர்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஜெபம். இங்கிலாந்து தேசத்திலிருந்து போன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டேவிட் லிவிங்ஸ்டன். ஆதிவாசிகள் அதிகமாக கொள்ளைக்கார நிறைந்த ஒரு கூட்டம், இருண்ட தேசம். மிஷனரியா போன டேவிட் லிவிங்ஸ்டன் எல்லாருக்கும் சுத சொன்னார். சுற்றி தேர்ந்து யாரும் ரட்சிக்கப்படவே இல்லை. எல்லாரும் ஏளனம் பண்ணினார்கள், பரியாசம் பண்ணினார்கள். ஒருவரும் அவன் எடுத்த ஒரு தீர்மானம் எடுத்து அந்த வாடை வீட்டுல ஜெபிக்கும்படி தன்னை அர்ப்பணித்தார். அந்த ரூம்ல
ஜெபம், முழங்கால் ஜெபம். டேவிட் லிவிங்ஸ்டன் முழங்கால் படியிட்டு ஜெபம் ஜெபம் ஜெபம். ஆப்பிரிக்காவை தாறுமாண்டவரே, ஆப்பிரிக்காவை தாறுமாண்டவரே, இந்த மக்களை தாறுமாண்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவான். சுவர் முழுக்க எழுதி எழுதி ஜெபம் பண்ணுவான். நாட்கள் யாரும் ரசிக்கப்படல. ஆனா விதைத்தான், ஜெபம் என்ற இந்த விதையை விதைத்தான். சரித்திரம் சொல்ற டேவிட் லிவிங்ஸ்டன் மரித்து அவன் இங்கிலாந்து போகும்போது எல்லா ஆப்பிரிக்கா மக்களும் கண்ணீரோடு வருகிறார்கள். ஐயோ, எங்கள் தேசத்துக்காக கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்த அந்த மனிதனுடைய சரித்தை கொண்டு போய் உங்களுடைய இருதயத்தில் மட்டும் எங்களுக்கு தாருங்கள், அவர் இங்க அடக்கம் பண்ணுவதற்கு. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு 70 வீரர்களும் ரெனோபங்கி ஆகட்டும் எல்லாரும் சொல்ற ஒரே காரணம், அன்றைக்கு லேவின் லிவிங்ஸ்டனுடைய விதை, அதெல்லாம் அன்றைக்கு நாங்க ஆப்பிரிக்கால அறுக்கிறோம்னு சொல்றாரு. ஜெபம் ஒருபோதும் வீணாகாது, ஜெபம் ஒருபோதும் வீணாகாது. ஆகவே இந்த தனி ஜெபத்துல, ஆழமான ஜெபத்துல மிக முக்கியமாக நீங்க உங்களுக்கு சொல்ல வேண்டிய என்னென்றால், ஒரு முழங்கால் ஜெபம். ஒரு தலைவன் ஒரு சீசனுடைய அடையாளத்தை அவன் முழங்கால் காண்பிக்கும். ஒவ்வொரு முழங்காலம் காண்பிக்கும். அது தெரியாது, அரசோட்ஸ் போட்டதான் தெரியும். என்ன இது ட்ரைனிங் எடுத்தால் மாரி கிடக்குண்டு. முழங்கால் 2லையும் வடு இருக்கும். அதனை அடையாளம், அதான் அடையாளம். வெளியிலே சிலுவை போடுவது 2 முழங்காலிலேயும் இருக்கும். அதான் ஆழமான முழங்கால் வீரன். இயேசு முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினார். பவுல் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினார். பழைய ஏற்பாட்டில் ஆகட்டும் எல்லாரும் முழங்கால். அதிலே மிகவும் வல்லமையான ஒரு ஜெபம் இருக்குமானால் முழங்கால் ஜெபம். ஆகவே இந்த தனித்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம் உங்களை ஆழமான வேருக்குள்ளே உங்களை கொண்டு போகும். ஆழமான கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே உங்களை கொண்டு போகும். ஆழமான அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளே உங்களை கொண்டு போகும். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் உங்களோட வாழ்க்கையில உங்களுடைய சுயம் மறித்து மறித்து தேவ சாயல் உங்களுக்குள்ளே வெளிப்படும். தேவ சாயல் உங்களுக்குள்ளே வெளிப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. தண்ணீர் இல்லாத இடத்துல மீன்கள் பிராணிகள் இறந்துவிடும். தண்ணீரை பிரித்து விடுங்கள். தண்ணீருக்குள் இருக்கும் மட்டும் அதோடைய ஜீவன் இருக்கும். தண்ணீரை அதை விட்டு பிரித்து விடுங்கள். சில வினாடிகள், சில நேரம் தான் உயிர் இருக்கும். அது பிறகு மறித்து விடும். ஜெபம் ஒரு ஆவி, ஜெபம் ஒரு ஜீவன், ஒரு தண்ணீர் போல. ஒவ்வொரு தலைவனுக்கும் அது ஜீவன் எதிராக பெருக்கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒரு சுவாசம், ஜெபம். ஆகவே சாத்தான் முதல் கை வைப்பது எங்கே என்றால் நம்முடைய ஜெப வாழ்க்கையில். இன்னைக்கு அநேக தலைவர்கள், இன்னைக்கு அநேக விசுவாசத்தை பாருங்க, ஒரு சோதனை வந்து விட்டாலே ஜெபிக்க மாட்டார். எப்பொழுதெல்லாம் சோதனை வருகிறதோ அப்பொழுது அவங்களுடைய ஜெபத்தை அதிகப்படுத்தவும். அதான் ஏன் சொன்னா, நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு, பிசாசுடைய சோதனைக்கு உட்படாதபடிக்கு, மனுஷருடைய சோதனைக்கு உட்படாதபடிக்கு, பாவ சோதனைக்கு நீங்க உட்படாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஆவியிலே விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு நூதனமான பிரசங்கங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. எங்க பார்த்தான் கண்டவன் என்னென்ன பிரசங்கம் பண்றான். ஜீவன் தேவையில்லை, அது தேவையில்லை, அந்த உவாசம் தேவையில்லை. ஆமே, இதை கேட்டு வஞ்சிக்கப்படுற கூட்டம் இருக்கிறது. ஜெபம் அது உங்களுக்கு ஒரு ஜீவூற்றாக வந்து கொண்டே இருக்கான். ஜெபாவி நம்முடைய வாழ்க்கையில முக்கியம். ஒரு விசுவாசி 1 மணித்தாலும் ஜெபிப்பானா, ஒரு தலைவன் 2 மணித்தாலும் ஜெபிக்க வேண்டும். ஒரு தலைவன், ஒரு ஊழியன் 2 மணித்தாலும் ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபிக்காம ஊழியம் செய்கிறார்கள். அது மூளை அறிவு. அதான் நிர்மாப்பை கொண்டு இன்றைக்கு உலக ஞானத்தை வைத்து ஏன் போதிக்கல? இந்த பையத்தை கொடுத்து பாருங்க, இந்த நடிகர் வேதத்தை எடுத்து போதிக்கிறாங்க, பேசுறாங்க. மூளை அறிவு ஒரு அசைவே இருக்காது. இருமாப்பு உண்டாகும், பெருமைகளை கொண்டு வரும். ஆனா முழங்கால் இருக்குதே, முழங்கால் ஜெபம், அது பரிசுத்தாவின் அறிவை கொண்டு போதிக்கும். குடும்பங்களை கர்த்தர் கட்டுவார், சபைகளை கர்த்தர் கட்டுவார், பக்தி விருத்திகளை உண்டாக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான. லூக்கா 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் அழகா இருக்கிறது.
இயேசு ஜெபம் பண்ணுகையில் அவர் முகரூபம் மாறிற்று. இயேசு ஜெபம் பண்ணுகையில் அவர் முகரூபம் மாறிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதா. எப்பொழுது அவருடைய ரூபம் மாறிட்டு? ஜெபம் பண்ணுகை. வேதத்தில் எங்கெல்லாம் பாருங்க, ஜெபம் பண்ணும் போது அற்புதம் நடக்கிறது. ஜெப வேளையாகிய 9 மணி வேளையிலே யோவானும் பேதுரும் போறார்கள். அங்கதான் ஆலயத்தின் வாசல்ல ஒரு பிச்சைக்காரர். பேதர் ஜெபம் பண்ணும் போதுதான் அங்கே தரிசனம் உண்டாகிறது. கொர்நேலியை ஜெபம் பண்ணும் போதுதான் அங்கே கவனிங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்க தேவதூதன் பெறுகிறார். ஜெபம் பண்ணும்போது இயேசுடைய முகம் மாறிட்டு. ஜெபிக்குடைய வாழ்க்கை வெளிரூபம் மாறிக்கொண்டே இருக்கும். உண்மையாக ஜெபிக்கிற வாழ்க்கை, இன்றைக்கு ஜெபிக்கிறார்கள் இல்லைன்னு இல்லை, ஆனா வாழ்க்கை மாறவில்லை. நீங்க உண்மையா நீங்க ஜெபிக்கிறீங்களா? முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோட அப்பாவுடைய அன்பை உணர்ந்து நீங்க ஜெபிக்கிறீங்களா? கடமைக்கு ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறது, அது நமக்குள்ளே மர்வம் கொண்டு வராது. உண்மையாக தேவ பிரசன்னத்தில் ஆழத்தில் நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது நிச்சயம் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வெளிரூபம் மாறும், உங்களுடைய பேச்சு மாறும், நடத்தை மாறும். இந்த ஐரோப்பாவில சபைகள் இன்னைக்கு தலைவர் இப்படி சீரட்டு போற காரணம் என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணுகிறார்கள், வெளிரூபம் மாறல, இன்னும் பழைய பேச்சு இருக்கிறது. அதே பிடிவாதம் இருக்கு, அதே மாம்ச ஜென்ம சுபாவம் இருக்கிறது, அதே பிரிவினை எண்ணங்கள் இருக்கிறது. இன்னைக்கு ஐரோப்பா சபையில குறித்த தலைவர் எனக்கு அதிகமான பாரத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கை வெளிரூபம் மாறும், உள்ளான மனுஷன் புதியதாக. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நாவு மாறும். ஒருவனை நீங்க மாம்சத்தின்படி பார்க்க மாட்டீங்க, ஒவ்வொருவரையும் சகோதர சகோதரியாக பார்ப்பீர்கள், ஒவ்வொரு ஊழியக்காரனை ஆவிக்குரிய தகப்பனாக பார்ப்பீர்கள். அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்க மாட்டீங்க. நான் அவனை சேர்ந்தவன் இவனை சேர்ந்தவன். நோ, நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறோம். ஜெபிக்கிற வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாகும். அவன் தேவ சாயலாக மாறிக்கொண்டே இருப்பான். ஜெபிக்க ஜெபிக்க முகரூபம் மாறி நாளுக்கு நாள் ஸ்தேவானுடைய முகத்தை பார்க்கும்போது தேவதூதனை போல இருந்தது. இன்னைக்கு உங்களுடைய முகம் எப்படி இருக்கிறது? ஜெபிக்கிறவங்க முகம் பார்த்தா ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க முகத்தை பார்த்தாலே ஒரு சாந்தம் இருக்கும். சொல்லுங்க, உங்கள் சாந்த குணம். என்னோட சொல்லுங்க, எங்கள் சாந்த குணம். சொல்லுங்க, எங்கள் சாந்த குணம். சொல்லுங்க அப்பா, பேக்ரவுண்ட் பண்ணி. எல்லா மனுஷருக்கும் வீட்டிலேயே தெரியட்டும், எல்லா மனுஷருக்கும் தெரியும். அப்ப ஜெபிக்கிறவர்களுடைய சாந்தம் இருக்கும் ஐயா. தலைவர்களை பார்த்தா சபையில அப்படிதான் நிற்பார். என்ன தலைவன்? இயேசுவின் நாமத்துல, இயேசு பின்ன இயேசுவே சாந்த சொன்னி. ஹல்லேலூயா. இயேசுவை பின்பற்றுகிற சீசர்களை ஐயா, காலையும் கழுவ ஆயத்தம், டொய்லெட்டை கழுவம் ஆயத்தம். நாங்களா டொய்லெட்டை கழுவி இன்றைக்கும் கழுவ ஆயத்தமா இருக்கிறோம். ஆமென். எல்லா வேலையும் செய்தவங்க ஐயா தலைவர். சில சொல்லுவார், நான் தலைவர், நான் சீசன். ஜெபிக்கிறவர்கள் அவங்க மாறுவார்கள், ரூபம் மாறும், பேச்சு மாறும். ஜெபிக்கிறவன் பரிசுத்தத்தை நாடுவான். ஜெபிக்கிறவன் பரிசுத்தத்தை, அதாவது உங்களுக்கு காண்பித்தேன், ஜெபிக்கிறவர்களுடைய மறுரூபமாகும், பேச்சு எல்லாமே. இரண்டாவது, ஜெபம் பண்ணுகிறவர்கள் பரிசுத்தத்தை நாடுவார்கள். பரிசுத்தத்தை விரும்ப மாட்டார்கள். பரிசுத்தமான பேச்சு, பரிசுத்தமான பார்வை, பரிசுத்தமான உடுப்பு, பரிசுத்தமானவர்களுக்கு ஏற்ற அந்த ஒவ்வொரு காரியங்களை தான் விரும்புவார்கள். ஜெபிக்கிறவன் ஏன் நாம் தேவனிடத்தில் நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஜெபிக்கிறவன் சபையை கட்டுவான். ஜெபிக்கிறவன் சபையை கட்டுவான். கிறிஸ்துவுடைய சரீரமான சபையை கட்டுவான். அவன் உடைக்க மாட்டான், சபையை உடைக்க மாட்டான். ஜெபிக்கிறவன் குடும்பங்களை கட்டுவான்.
உறவுகளை கட்டுவான். ஜெபிக்கிறவன் அவன் உடைக்க மாட்டான், பிரிந்து போக மாட்டான். ஏன்னா அவன் இன்னாரத்தில் அவன் ஜெபம் பண்ணுகிறான். அவன் தேவனோட சரியான உறவோடு இருக்கிறான். ஜெபிக்கிறவர்கள் தங்கள் குடும்பங்களை கட்டுவார்கள். ஜெபிக்கிறவர்கள் உறவுகளை கட்டுவார்கள். இந்த உறவுகள் பிரிந்திருக்கிற எங்கே? சபைக்குள்ள. அப்ப யாரிடத்தை ஜெபிக்க? பார்த்த அந்நியப்பா சலி காபா காலி கோகோரா சண்டை பிடிக்க அந்நிய பாச தொடங்க ஜெபிங்கட தொடங்கி அந்நிய பாசை தொடங்குறது, முடிக்க அந்நிய பாசை. இடையே ஒரு சில கருத்து உள்ள வார்த்தைகள். ஐயோ, ஆனா ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை இல்லை. ஜெபிக்கிறவர்கள் குடும்பத்தை கட்டுவார்கள், உறவுகளை கட்டுவார்கள், சபையை கட்டுவார்கள், உடைக்க மாட்டார்கள். நல்ல உறவுகளை கட்டுவார்கள் ஜெபிக்கிறவன். ஜெபிக்கிறவன் ஆத்தும பாரம் உள்ளவனாயிருப்பான். ஆத்தும பாரம், ஆத்தும பாரம். ஹல்லேலூயா. எனக்கும் ஆரம்பங்களே யாரெல்லாம் ஆத்துமாக்குள்ளது போதிக்கல, வாலிப நாட்கள்ல ஜெபிக்க ஜெபிக்க எனக்குள்ள அந்த பாரம், ஆத்தும பாரம் வந்து விட்டது. அதெல்லாம் சொன்னேன், 3 மாதம் சேர்ச்சிலாம் இருந்தேன் பரிசலுக்கு போது. அப்ப யாரை கண்டா இயேசு பற்றி சொல்லுவான், துண்டு பெரிய கொடுக்கவன். அப்பொழுதுதான் ஒருவர் போய் சொல்லும் போது அப்பதான் சொன்ன தான் பாசரன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜுக்கு போனேன். அதான் நான் சொல்லுவேன், ஜெபிக்கிறவனுக்கு ஆத்தும பாரம் இருக்கும். அழிந்து போகிற ஜனங்களுக்கு குறித்த பாரம் இருக்கும், ஆத்தும பாரம். அல்லேலூயா. அவன் ஊழியங்களை சபையில ஊழியம் செய்யணும் முன்னணி நிற்க மாட்டான். எப்படி ஆத்துமாக்களை சபைகள் கொண்டு வர வேண்டும் இருப்பான். அழைந்து திரிவான். ஆத்தும பாரம் அவனுக்குள்ள இருக்கும். இந்த ஐரோப்பாவில் எவ்வளவு மக்கள் இருக்கிறா தெரியுமா? பிரான்ஸ்ல எத்தனை லட்சம், ஜெர்மன்ல, சுவிஸ்ல, யூகேல இன்னைக்கு எவ்வளவு லட்சம் இருக்கு தெரியுமா? ஏதோ கொஞ்சம் கூட்டத்தை அப்படியே லைவ்ல காட்டுறான். ஆனா இந்த சபையில இவ்வளவு இருக்கு, கண்டிப்பா இவ்வளவு இருக்குது. மிஞ்சி எந்த சபை 1000 தாண்டினதே இல்ல, 1000 இல்ல ஒரு சபையில. கவனித்தீங்களா? கொஞ்சம் கூட்டம் தான். ஆத்துமா, சீசர்கள் எல்லாரும் ஆத்துமாதாயம் செய்ய வேண்டும். இயேசு அதை போதித்தார். ஜெபிக்கிறவர்களா இருக்கிறவன் ஆத்துமா ஆதாயம் செய்ய வேண்டும். நிச்சயம் ஜெபம் பண்ணுகிற ஆத்துமா ஆதாயம் செய்வான். ஆத்துமா பாரம் உள்ளவனாயிருப்பான். ஒருவன் இடர பண்ண மாட்டான், வார்த்தையினால் இடர பண்ண மாட்டான், நடத்தையினால் இடர பண்ண மாட்டான். அவன் ஆத்துமா பாரம் உள்ளவன். தன்னால் யார் இடறி விடக்கூடாது, யார் பின்மாற்றமாய் போய் விடக்கூடாது. ஏன்னா அவனுக்கு ஐயோ. அவன் ஜெபம் பண்ணுகிறவன் ஆத்துமா பாரம் உள்ளவனாயிருப்பான். மிக முக்கியம். ஆகவே இந்த வேளையில நாங்கள் ஜெபத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜெபத்தை குறித்து பல தலைப்புகள் இருக்கிறது. அதான் சொல்றேன், ஆண்டவர் எனக்குள்ளே போட்ட பாரம். நேற்று ஜெப பாஸ் சொன்ன உடனே இருந்து ஜெபம் பண்ணும் போது இதான் ஆண்டவரை காண்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறவர்கள் ஆத்தும பாரம். அடுத்ததாக, ஜெபிக்கிறவர்கள் மூலம்தான் ஆண்டவர் தன்னுடைய திட்டங்களையும் தரிசனங்களையும் வெளிப்படுத்தும். நீங்க சபையிலே ஊழியம் செய்கிறவர்களா இருக்கிறீர்கள், தலைவலா இருக்கிறீர்கள், தேவன் உங்களுக்கு திட்டங்களை கொடுப்பார் ஊழியத்தில். அதாவது நீ தனித்து போகணும் அந்த திட்டங்களை கொடுக்க மாட்டான். ஆண்டவர் உண்மையா ஒழுங்காக செயல்படுத்தும். அது தன்னிச்சையாய் போகக்கூடிய, அதாவது ஆத்தும தரிசனங்களை, தேவ தரிசனங்களை கொடுக்கும் சபையிலே. தரிசனம் ஏன்னா சபையில் வேதத்தில் மூப்பர்கள் என்னத்தை பார்ப்பார்கள்? தரிசனம். ஆகவே ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தரிசனங்களையும் அளவு திட்டங்களையும் வெளிப்பாடுகளையும் கத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். தானியேல் அவருடைய நண்பர்களை ஜெபிக்கிறார். அப்படியாத்தான் ஆண்டவர் அவனுக்கு திட்டங்களை, தரிசனங்களை கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. எல்லாரும் என்னோட ஆமை சொல்லுவோமாக. அல்லேலூயா. காலை வேளையிலே கூடி வந்திருக்கோம். நல்ல சீசத்துவமாக வளர்வோம். ஆண்டோட வருகை தாமதம் என்றால் நல்ல தலைவர்களா, சீசர்களை நாங்க ஒரு மாதிரியா வாழ்ந்து நல்ல ஒரு சமுதாயத்தை இந்த உலகத்துக்கு நான் விட்டு செல்லுவோம். போதும், மற்றவரோட முயற்சித்தது போதும், நிறுத்தி விடுங்கள். வாக்குவாதம் பண்ணி நிறுத்திவிடுங்க. நல்ல ஒரு காலேஜில படிச்சு கொண்டிருக்கிறீங்க, ஆமி வேதமா கல்லூரி. நல்ல பிராக்டிக்கல் படிப்பது மட்டுமல்ல, பிராக்டிக்கல் செய்யறது. அதை நீங்கள் விட்டு விடாமல், இந்த படிப்போட விட்டு விடாமல் தொடர்ந்து செயல்படுத்தி இந்த ஐரோப்பா முழுவதிலும் ஒரு எழுப்புதல் தாக்கத்தை கொண்டு வரணும்.
நீங்க இருக்கிற சபைகளுக்குள்ளே பெரிய ஒரு ஆசீர்வாதமான கிருபையா இருக்கு. என்ன வரம் இருக்கோ இல்லையோ, ஜெப வரம் மனுமனு கேளுங்க. அவசரமாக ஹல்லேலூயா, ஜெப வரம், ஹல்லேலூயா, ஜெப வரம். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, நான் ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி எனக்கு ஊற்றும் என்று நீங்க கேட்க வேண்டும். அமை சொல்லுமா, ஜெபாவி எனக்கு தாரும், ஜெப வரம் தாரும், ஜெபாவி எனக்கு தாரும் என்று நீங்க கேட்பீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் தாகம் உள்ளவர்கள் கொடுப்பார். ஆகவே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சீசர்களாக இருக்கிற நீங்க உருவாகிற நீங்கள் சீசர் மிக முக்கியம் ஜெபம். ஜெபத்தை விட்டுவிடாதீர்கள். நம்முடைய குருவாகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் அவருடைய கற்றுக்கொள்ள வேண்டிய கடகாரியம் இருக்கிறது. ஜெபம். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. அவன் நேரம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரோட கூட இருப்பாராக. கரங்களை உயர்த்துவாங்க. நன்றி பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே கூடி வந்த மாணவர்கள், பிள்ளைகளுக்காக, தலைவர்களுக்காய், ஊழியர்களுக்காய் நான் நம்ம ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த காலை தோறுமுடைய கிருபை புதிதாக இருக்கிறது. 21 நாள் வாசம் பண்ணி ஜெபிக்கிற அந்த ஜெபத்துல ஒரு தேவன் ஒரு மாறுதல் உண்டு பண்ணட்டும். ஏதோ நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம் என்று அல்ல, ஒரு மாறுதல் உண்டாகட்டும், ஒரு தாக்கம் உண்டாகட்டும். நம்முடைய தனி வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, சபை வாழ்க்கையிலே, தேசத்திலே மாற்றம் உண்டாவதாக. ரபா ஷேகாலா போடாபா தேரே வைக்காபா, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரை மேலும் உடைய கிருபை இருப்பதாக உடைய கருத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதி. சகல துதிகனமாக உமக்கு செலுத்துறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். கட்டாயம். தேங்க்யூ பாஸ்டர். நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு நாள்ல உங்களோட கர்த்தர் கட்டாயம் பேசி இருப்பேன் என்று சொல்லி. சீஷர்களுக்கு ஜெபம் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். பாஸ்டர் ஒரு ஆளை கோட் பண்ணீர், நீங்க அவதானிச்சீங்களோ தெரியல. அதாவது ஒரு ஆளை, ஒரு மிஷனரியை குறித்து சொன்னேன், டேவிட் லிவிங்ஸ்டன். எனக்கு பிடித்த மிஷனரிகள்ல அவரும் ஒருவர். ஆப்பிரிக்கால மிகப்பெரிய ஒரு ரிவைவலை கொண்டு வந்த ஒரு ஆள். ஒரு 11 வருஷ கால பகுதியில சவுத் ஆப்பிரிக்கால மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு மிஷனரி. அவருடைய 3 கோட்ஸ், அதாவது சொல்லுவாங்க, அவருடைய 3 கருத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எப்படி சொல்லுவாருன்னு சொன்னா, ஆண்டவரே என்னை எங்க வேணும்னாலும் அனுப்புங்க, ஆனா என்னோட நீங்க எப்பயுமே வந்துருங்கன்னு சொல்லி. அதே போல 2வது ஒரு காரியம் சொல்லுவார், ஆண்டவரே நீங்க எவ்வளவு பாரத வேணும்னாலும் எனக்கு என் மேல சுமத்துங்க, ஆனா என்னைய நீங்க சுமந்து செல்லுங்கன்னு சொல்லி. அதே போல உங்களோட ஊழியத்தோட இணைந்து, உங்களோட இருதயத்தோடு இணைந்து ஊழியம் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க, அதற்கு தடையா இருக்கிற இணைப்புகளை என்னை விட்டு துண்டிச்சிருங்கன்னு சொல்லி. இப்படி இந்த 3 கோட்ஸ் அவருடைய மிக ஃபேமஸான கோட்ஸ் இருக்கு. இப்படி என்ன சொல்றது, ஜெபத்திலேயே ஆப்பிரிக்கால ஒரு எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு தேவதாசன். கிட்டத்தட்ட நான் 29,000 39,000 எனக்கு அந்த எண்ணிக்கை ஞாபகம் இல்லை, கிலோமீட்டர் நடந்து சென்று ஊழியம் செய்த ஒரு தேவதாசன் அவர். அந்த உங்களுக்கு தெரியும், ஆப்பிரிக்கால நடந்து செல்றது சாதாரண விஷயம் இல்லை. அவர் ஒவ்வொரு அடியா நடந்து போகக்குள்ள அவரை குறித்து எழுதின பேப்டிஸ்ட், சவுத்தன் பேப்டிஸ்ட் ஆக்கள் அவரை குறிச்ச ஆர்டிக்கலை நம்ம வாசிக்க எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒவ்வொரு அடியாக அவருடைய ஜெபம் விதைக்கப்பட்டிருக்கான் ஆப்பிரிக்கால. அவர் நடந்த 29, எனக்கு ஞாபகம் இல்லை, 39,000 கிலோமீட்டர். அந்த ஒவ்வொரு அடியிலையும் அவருடைய டேவிட் லிவிங்ஸ்டன் பிரேயர் விதைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. ஏன்னா ஜெபம் அவர் ஃபுல்லாக அந்த தேசத்துல ஒரு எழுப்புதலை கொண்டு வந்ததுக்கு காரணமாக இருந்தது. ஸோ பாஸ்டர் அருமையா பேசியிருப்பாருங்க. எங்களோட வாழ்க்கையில ஜெபம் மிக முக்கியம். தனிப்பட்ட எல்லாத்துலயும் எங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன், நீங்க எல்லாருமே எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். பாஸ்டர் சொன்னதை விட அதை விட மேலாக என்ன சொல்லுங்க பாப்போம், நாங்க தனிப்பட்ட ஜெபம் எங்களுக்கு முக்கியம். எங்களோட வாழ்க்கையில நாங்க கண்களை மூடி நாங்க ப்ரே பண்ணி அதுக்கு பிறகு நாங்கள் விண்ணப்ப ஜெபத்துக்கு கடந்து போக போறோம். நாங்க பாஸ்டருக்காக, அவரோட ஊழியத்துக்காக, திருச்சபைக்காக ஜெபிப்போம். அதே போல இந்த கேட்ட வார்த்தையின்படி எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எங்களுக்காய் அவர் பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறது போல நாங்களும் தேவனுடைய இணைய, எங்களுடைய இருதயம் தேவனுடைய இணைய அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பிதாவே குமாரா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காய் நன்றியப்பா. காலை தோறும் அது கிருபை புதிதாய் இருக்கிறது. இன்றைய நாளில் ஆண்டவரே உமது வார்த்தையை கிருபையாய் எங்களுக்கு விளங்கப்படுத்தினீர். இன்றைக்கு நாங்கள் சுவாசிக்கிறது உங்களுடைய கிருபையப்பா.
கர்த்தர் ஆண்டவரே அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் சொன்ன அந்த 3 வார்த்தைகள் இன்னமும் அப்பா எங்களோட காதுகள் ஒலிக்கிறதப்பா. ஆண்டவரே, நாங்கள் உமது பாதத்தில் வருகிறோம். நாங்கள் எங்கும் செல்ல ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் நீர் மாத்திரம் எங்களோடு வர வேண்டும் அப்பா. உமக்காக எவ்வளவு பாரத்தையும் சுமக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் நீர் எங்களை சுமந்து செல்ல வேண்டும் அப்பா. எங்களுக்கு உம்முடைய ஊழியம் ஆண்டவருடைய உம்முடைய இருதயத்தோடு மாத்திரம் எங்களுக்கு இணைப்பை தாருங்கப்பா. அதற்கு தடையாயிருக்கிற இந்த உலகத்தின் இணைப்புகள் எல்லாவற்றையும் எங்களோட வாழ்க்கையில இருந்து எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு ஜெப வீரனாக எங்கள் ஒவ்வொருவரையும் தேவரையும் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களோட வாழ்க்கையிலப்பா உமக்கு சித்தத்துக்கும் ஆண்டவரே உம்மோடு பேசவும் ஆண்டவரே உமது வழிகளை கை கொள்ளவும் தடையாயிருக்கிற காரியங்கள் எடுத்து போடுங்க. விசேஷமாக நாங்கள் உம்மோடு இணைய உம்மோடு பேச ஜெபிக்க தடையாயிருக்கிற காரியங்களை எடுத்து போடுங்கப்பா. நீர் கொண்டு வந்த தேவ தாசனுக்காய் நன்றி. அவரை கொண்டு செய்து வருகிற ஊழியர்களுக்காய் நன்றியப்பா. அவருக்கு கொடுத்திருக்கிற சுவிசேஷ வரத்துக்காய் நன்றியப்பா. அவரை கொண்டு எடுத்து பயன்படுத்துங்க. அவர் ஊழியம் செய்கிற துலுஸ் பட்டணத்துல ஒரு எழுப்புதல் வரத்தக்கதாக அவரை கொண்டு அந்த இடத்துல ஒரு சபையை ஸ்தாபித்து ஆண்டவரே அதை கிளைகளாக பரப்ப கர்த்தர் எவ்வளவு கிருபை பாராட்டி இருக்கிறீர். அவருக்கு கொடுத்த அற்புதமான சுகத்துக்காய் நன்றி. அவர்களுக்கு ஜீவனுள்ள சாட்சியாக கர்த்தருடைய கிருபையை சுமந்த மனிதனாக நிற்கிறதுக்காய் நன்றி அப்பா. தொடர்ந்தும் அவருக்கு தேவையான சரீர சுகத்தை கொடுங்க. அவருடைய மனைவி ஒப்புக் கொடுக்கிறேன், மகனை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த முழு குடும்பத்தின் மேல் இந்த தேவனுடைய நாமம் ஆண்டவரை கூட இருந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த சபையை ஒப்புக் கொடுக்கிறேன். ஊழியர்கள், விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரை கொடுக்கப்பட்ட தலைவனோடு தரிசனத்தோடு இணைந்து இந்த ஊழியத்தை செய்ய என் கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே எப்போதும் அப்பா நாங்கள் ஜெபத்துல தரித்திருந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து நாங்கள் விண்ணப்ப ஜெபத்துக்குள்ள கடந்து செல்வோம். பாஸ்டர் ஜூலியா அவர்கள் எங்களை ஜெபத்துக்குள்ள நடத்துவாங்க. நாங்க அப்படியே தொடர்ந்து நாங்க ஜெபம் பண்ணுவோம். கல்லூரியின் தரிசனத்துக்காக நாங்க ஜெபிக்க போகிறோம். ஐரோப்பா முழுவதும் கிறிஸ்தவர்களுக்குள்ளே வேதாகமத்தை பகுத்து போதிப்பது இந்த இடத்துல நிறைவேறும்படியாக விசேஷமாய் எஸ்ட்ரா மூலமாக வேத வசனத்தின் மூலமாக எழுப்புதல் வந்தது. இந்த ஐரோப்பாவில இந்த வேதாகம பாடசாலையின் மூலமாக எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, மக்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இந்த வேதாகம பாடசாலையின் தரிசனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த தரிசனத்திலே ஐரோப்பா முழுவதும் ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருந்து நடத்துகிறபடி நான் ஸ்தோத்திரம். இந்த வேத ஆண்டவரே பாடசாலையின் மூலமாக ஆண்டவரே இந்த பகுத்து போதிப்பதன் மூலமாக ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாக நான் செபிக்கிறேன் அப்பா. ஐரோப்பாவில இருந்து இணைந்து வந்து படிக்கிறதான ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு எழுப்புதல் தீப்பற்றி எரியும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, ஒவ்வொரு வருஷமும் இந்த உபவாசத்தோடு இருந்து உம்முடைய தாசனம் ஆண்டவரே படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் ஜெபிக்கிற ஜெபங்கள் வீணாக போகாதென்று இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் எழுப்புதலை கட்டளையிடும்படியாக நான் செபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு எல்லைகளுக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் வசனத்தின் மூலமாக எழுப்புதல் வரட்டும் ஆண்டவர். ஆண்டவரே, அப்போஸ்தலர் புத்தகத்துல வசனம் விருத்தி ஆயினது போல ஆண்டவரே இந்த எல்லைகளில இருந்து வந்து படிக்கிறவர்கள் மூலமா இந்த பாடசாலையின் மூலமாக இயேசுவின் எழுப்புதல் வசனத்தின் எழுப்புதல் ஆண்டவரே எஸ்ராவை கொண்டு எப்படி ஆண்டவரே மறுபடியும் உம்முடைய உடன்படிக்கை புதுப்பிக்கப்பட்டு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் எழுப்புதல் வந்தது. அதே எழுப்புதல் இந்த வேதாகம பாடசாலையின் மூலமாக இந்த தரிசனத்தின் மூலமாக ஆண்டவரே எழுப்புதல் வரட்டும் அப்பா. வேதத்தை ஆண்டவரே படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு பட்டணங்களிலும் பகுத்து போதிக்கக்கூடிய கிருபைகளை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே. இரண்டாவது நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கல்லூரிக்கு எதிராக எழும்புகிறதான எல்லா சூழ்ச்சிகள், தந்திரங்கள், பிசாசுனுடைய தந்திரங்கள், எதிர்ப்புகள், விசேஷமாக நாங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அதிகாரம் பண்ணுகிற ஆவிகள் இந்த வேதாகம பாடசாலைக்கு விரோதமாய் எழும்பி நின்று இந்த தேவ ஊழியக்காரனுக்கு எதிராக நின்று அதிகாரம் பண்ணுகிற ஆவி, துரைத்தனம் பண்ணுகிற ஆவி, விசேஷமாக இப்பிரபஞ்சத்தின் ஆவி, வானமண்டலத்தில் உள்ள சகல ஆவிகளை நாங்கள் கட்டி கரங்களை உயர்த்தி அதிகாரத்தோடு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இந்த தரிசனத்துக்கு எதிராக ஆண்டவரே இந்த தேவ மனிதனுக்கு விரோதமாய் எழும்பி நின்று எதிர்த்து நின்று ஆண்டவரை அதிகாரம் பண்ணுகிற ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த உபவாச நாளில நாங்கள் கட்டுகிறோம் அப்பா.
துரைத்தனத்தின் ஆவியை கட்டுகிறோம் அப்பா. வான மண்டலத்தில் உள்ள சகல ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால் கட்டப்படுவதாக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எந்த பிரபஞ்சத்தின் ஆவிகளை நாங்கள் கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் எடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சகல சூழ்ச்சிகள், மனித தந்திரங்கள், எஸ்தபேலின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில நாங்கள் கரங்களை உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் எல்லா வல்லமைகளும் அழிந்து போகட்டும் அப்பா. இந்த வேதாகம பாடசாலைக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுகிற ஆவிகள், குறை சொல்லுகிற ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளையிலே நாங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா வானமண்டலத்தில் உள்ள அசுத்த வல்லமைகள் இந்த வேதாகம பாடசாலையை தாக்கி கொண்டு இருக்கிறதான சகல வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் அழிந்து போகும்படியாய் கண்டல கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் சோதரமணி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்படியே நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். 2024 ஆண்டின் பட்டம் எடுக்கிறதான பட்டம் அளிப்பு விழாவுக்கு வேண்டிதான பொருளாதார தேவைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். வேத வாக்கியம் சொல்லுகிறது, பணமே எல்லாவற்றுக்கும் உதவும். எல்லா பொருளாதார தேவைகளை சந்திக்கும்படியாய், விசேஷமாய் ஒரு இட தேவையை சந்திக்கும்படியாய், ஒரு நல்ல வீடு கிடைக்கும்படியாய் நாங்க ஜெபம் பண்ணுவோம். இந்த உபவாசத்துல அந்த வேதாகம பாடசாலைக்கு அந்த பைபிள் வேதாகம புத்தகங்கள் எல்லாம் கொண்டு வந்து அதை அழகாக உருவாக்கக்கூடியதான தேவ கிருபைகள் கிடைக்கும்படியாய், ஒவ்வொன்றுக்காக நீங்க தேவைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த பட்டம் அளிப்பு விழாவுக்கு வேண்டியதான தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாய், தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும்படியாய் நாங்கள் ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். பணமே எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறபடினா ஆண்டவரே, இந்த தேவைகளை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நல்ல இடம் கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினால் இடத்துக்கு இருக்கிறதான எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக. விசேஷமாக ஆண்டவரை நல்ல ஒரு பெரிய வீடு எடுப்பதாக தீர்மானித்து இருந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் நல்ல ஒரு இடம் கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு நிறைவாக்குவார் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த வேதாகம பாடசாலைக்கு உரிய தேவைகள் சந்திக்கப்படுவதாக ஆண்டவரே, அந்த விபலோத்தை செய்யக்கூடியதான கிருபைகள் கிடைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நாங்கள் ஒரு மனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த தேவைகளை நீங்க சந்திப்பீங்க. தேவையை விட பெரியவர் எங்களோட இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரனோடு இருக்கிறீங்க. பெரிய காரியங்களை செய்யும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே. அப்படியே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். கல்லூரியின் அதிபருக்காக நாங்க ஜெபம் பண்ணுவோம். அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து பாதுகாத்து கொள்ளும்படியாய், அவர்கள் இருக்கிறதான அந்த லியோன் பட்டணத்திலேயும் கர்த்தருடைய எழுப்புதலை கர்த்தர் அவர்கள் மூலமாய் செயலாற்றும்படியாய் நாங்கள் ஒருமனப்பட்டு அந்த குடும்பத்துக்காக, அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஒன்று. ஆண்டவரே, இந்த தேவதாசனை கொண்டு வந்து மனைவி பிள்ளைகளுக்காக, 2 பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த இடத்துல விட்டு வந்து உமக்காக ஆண்டவரை உம்மை பார்த்து உண்மையாய் இருந்து செய்கிறதான இந்த ஊழியத்தை பார்த்து அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. மனைவியை பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் பாஸ்டரை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய கரம் ஆண்டவரே தேவதாசன் மேல ஆண்டவரை அமரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இயேசப்பா, இந்த நாட்களை ஜெபத்துல 21 நாட்களும் தேவனோடு சஞ்சரிக்கிற நாட்களை பார்த்து ஆண்டவரே, மறைமுகமாய் வடிக்கிற கண்ணீர்கள் ஆண்டவரை, மறைமுகமாய் ஜெபிக்கிற ஜெபங்களை வெளியரங்கமாய் நீர் கட்டளையிட போறபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமான கிருபைகளை கொடுங்க ஆண்டவர். ஊழியக்காரனை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. பாஸ்டர் சிஸ்டரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. 2 பிள்ளைகளை உமது ரத்தத்தினால் மூடுகிறேன் அப்பா. இயேசுவின் ரத்தத்தினால் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினால் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. பொல்லாத மனுஷர்களுக்கும் பொல்லாத வல்லமைகளுக்கும் ஆண்டவரே இந்த குடும்பத்தை நீங்க விலக்கி காத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய தாசனையும் ஆண்டவரே 2 பிள்ளைகளையும் மனைவியையும் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே, அப்படியே நாங்க ஜெபம் பண்ணுவோம். எங்களுக்கு படிப்பிக்கிறதான சகல ஆசிரியர்மார்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அவர்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். சகல மாஸ்டர் மாரும் தங்களுடைய நேரத்தை எத்தனையோ இடங்களில வெளி இடங்களில இருந்து அவர்கள் நேரங்காலங்களை பார்க்காமல் எங்களுக்காக விழித்திருந்து அவர்கள் படிப்பிக்கிறதான பாடங்களையும் கர்த்ததாமே அந்த சகல ஆசிரியர்களை ஒப்புக் கொடுப்போம். ஆசிரியர் குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படி அவர்களையும் பலப்படுத்தும்படியாய் சகல ஆசிரியர்களையும் ஒப்புக் கொடுத்து அவர்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு கல்வி கற்கிறதான ஒவ்வொரு ஆண்டவரே அதிபர்கள், ஆண்டவரே சகல ஆசிரியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்தியாவில இருந்து மலேசியாவில இருந்து ஆண்டவரே நேர வித்தியாசம் இருந்தாலும் ஆண்டவரே எங்களுக்காக அந்த நேரத்தை ஒதுக்கி அவர்கள் படிப்பிக்கிறார்கள். அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. இயேசுவின் இரத்தத்தினால் அவர்களுடைய குடும்பங்களை மூடுகிறோம் அப்பா. அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கல்லூரியின் மாணவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அவர்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய கரம் அவர்களுடைய தரிசனங்கள் நிறைவேறும்படியாய் அவர்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் தேவைகளை சந்திக்கும்படியாய் எல்லா குழப்பங்களையும் அந்த குடும்பங்களில இருந்து இந்த உபவாச நாட்களில கர்த்தர் தாமே அவர்களை தொடங்கினவர் படிக்க வைத்த கிருபைகள் அதை தொடர்ந்தும் படிக்கக்கூடிய கிருபைகளை கொடுக்கும்படியா இடையில யாரும் அவர்கள் நிப்பாட்டாதபடிக்கு தேவனுடைய கரம் அந்த மாணவர்களை ஒப்புக் கொடுப்போம். மாணவர்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாணவர்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மாணவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீங்க தொடங்கினவர், நீங்க முடிப்பீங்க என்ற விசுவாசத்தோடு யார் யாரெல்லாம் உம்முடைய முகத்தையே நோக்கி பார்க்கிறார்களோ ஆண்டவரே ஒவ்வொரு மாணவ குடும்பங்களை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை அப்பா. ஆண்டவரே எவ்வளவோ பேர் ஆண்டவரே தங்களுடைய வேலைகளை செய்து விட்டு வேலை களைப்போடு வந்திருந்து உம்முடைய சமூகத்துல படிக்கிறத நீங்க பாக்குறீங்கப்பா. எவ்வளவோ பேர்கள் ஆண்டவரை வேதனையோடும் கண்ணீரோடும் ஆண்டவரே நான் இதை தொடங்கி விட்டேன், முடிக்க முடியாமல் தவிக்கிறேன் என்ற பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. படிக்கக்கூடிய கிருபைகளை கொடுங்க. பெலன், சுகம், ஆரோக்கியம் ஆண்டவரே ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வரட்டும். ஒவ்வொரு மாணவ குடும்பங்களுக்குள்ளேயும் வரட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் எல்லா விண்ணப்பங்களையும் உம்முடைய இரத்தத்தினால் மூடுகிறேன் அப்பா. ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீங்க பதில் அளிக்கிறவரப்பா. நீங்க உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபிக்கிற நாங்கள் மறந்து போனாலும் ஜெபத்தை கேட்கிற நீங்கள் மறக்க மாட்டீங்கப்பா. எங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் தூபம் போல ஆண்டவரே நாங்கள் செலுத்தி கொண்டே இருக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்திலே நறு மனங்களாய் ஆண்டவரே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் எல்லா விண்ணப்பங்களையும் இந்த வேதாகம பாடசாலை வேதாகம அதிபர் ஆண்டவரே சகல மாணவர்கள் குடும்பங்கள் படிப்பிக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஆண்டவரே எல்லா விண்ணப்பங்களையும் உம்முடைய இரத்தத்தினால் மூடி ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாங்கள் அப்படியே கரங்களை தட்டி நாங்கள் நன்றி சொல்லுவோம். ஜெபத்தை கேட்டது. ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாக சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேர். மறுபடியும் சொல்றேன், நாளைய நாள்ல இருந்து உங்களுக்கு இரவையில தான் 9:30 10:30 வரைக்கும் உபவாசம் நடைபெறும். சகல மாணவர்களும் நாளையிலிருந்து கட்டாயம் உபவாசம் இருக்கணும். 7 நாட்கள், ஒரு வாரம். சகல மாணவர்களும் கலந்து கொள்ளணும் இந்த ஜெபத்துல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேர். God bless you. ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் உங்களுக்கு. ஆமென்.